வேலைக்கு சமைச்சு சாப்பிட்ற காலத்தை நம்ம எப்பயோ கடந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அது காரணம் என்ன அப்படின்னா, உணவுப் பொருளை நாள் கணக்காகவும் மாத கணக்காகவும் கெடாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. அதை சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு மைக்ரோ ஓவனும் வந்துருச்சு. இதனால 2 வேளை 3 வேளை சமையலை ஒரே வேளையில் சமைச்சு முடிக்கிறவங்க இங்கே அதிகமாயிட்டாங்கன்னே சொல்லலாம். காலையில் ஒரு வேளை மட்டும் சமைச்சிட்டு தேவைப்படுற நேரத்தில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோதான் சத்தான பொருளாக இருந்தாலும் நம்ம திருப்பி சூடு பண்ணும்போது அது சத்தை இழந்து பாய்சனாக மாறும் அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். அப்படி சூடுபடுத்தக்கூடாத உணவுப் பொருள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சாதம். இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான். காலையில் ஒரு வேளை மட்டும் சமைச்சிட்டு மதியத்துக்கும் நைட்டுக்கும் அதே சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஒரு வேளை சமைச்சிட்டு அதை நம்ம திருப்பி சூடு பண்ணும்போது அதில் உள்ள சத்தை ஃபுல்லாக இழந்துருது. அது மட்டும் இல்லாமல் பிரியாணியோ லெமனோ புளியோதரையோ நம்ம அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவோம். கண்டிப்பாக அதில் நச்சுத்தன்மை அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக அசைவம் கலந்த பிரியாணியில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தேவைக்கு தாப்புல சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அடிக்கடி சூடு பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கீரை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இரும்பு சத்து அதில் அதிகமாகவே இருக்கு. இதை நம்ம சமைச்சிட்டு திருப்பி நம்ம அதை பயன்படுத்தும் போது இதில் உள்ள இரும்பு சத்து ஆபத்தை தரும் நஞ்சா உருமாறுது. அது மட்டும் இல்லாமல் கீரையில் இருக்கிற நைட்ரேட் சூடு பண்ணும்போது நைட்ரேட்டாக உருமாறுது. இவை புற்றுநோயை உண்டாக்கும் பண்பு உள்ளது. குறிப்பாக குடல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடும். மேலும் இரவு நேரத்தில் கீரை சாப்பிடுவது செரிமான கோளாறை அதிகப்படுத்தும். அதனால கீரையை மதிய வேளையில் மட்டும் தான் சாப்பிடணும். எந்த கீரையாக இருந்தாலும் திருப்பி சூடு பண்ணி சாப்பிடவே கூடாது. மூணாவது என்னன்னா சமையல் எண்ணெய் நம்ம பெரும்பாலும் பொரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம். மீதமாக இருக்கிற எண்ணெயை நம்ம திருப்பி சூடு பண்ணி பயன்படுத்துவோம். இதனால என்ன ஆகும்னா எண்ணெயினோட அடர்த்தி அதிகமாகுது. இது இதய நோய்க்கும் புற்றுநோய்க்கும் வழிவகுக்குது. அதனால கம்மியான அளவு எண்ணெயை உபயோகப்படுத்துங்க. மீதமாக இருக்கிற எண்ணெயை 5 நாளைக்குள்ள பயன்படுத்தி காலி பண்ணிருங்க. எப்பயுமே சமையல் எண்ணெயை கம்மியான சூட்டில் வச்சு சமைக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். உருளைக்கிழங்குல விட்டமின் B6, விட்டமின் C, அப்புறம் பொட்டாசியம் அப்படின்ற சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. உருளைக்கிழங்கை சமைச்சிட்டு திருப்பி அதை நம்ம சூடு பண்ணும்போது அதில் உள்ள பாக்டீரியாக்கள் குளோஸ்ட்ரீடியம் போட்டோலினியம் அப்படின்ற நச்சை வெளியிடுது. இது நம்ம உடல்நல குறைபாடை ஏற்படுத்தும். உருளைக்கிழங்கு மட்டும் இல்ல, எந்த வகையான கிழங்கையும் திருப்பி நம்ம சூடு பண்ணி பயன்படுத்தக்கூடாது. அஞ்சாவது கோழி இறைச்சி. புரதச்சத்து தேவை அப்படின்னா கோழி இறைச்சியை எடுத்துக்கலாம். இந்த புரதம் பொதுவாக மெதுவாக தான் ஜீரணமாகும். கோழி இறைச்சியை முதல் நாள் சமைச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது அதில் உள்ள புரதம் ஃபுட் பாய்சனாக மாறி செரிமான சிக்கலை ஏற்படுத்தும். கோழி இறைச்சியை சமைக்காமல் பச்சையாக வச்சிருந்தோம்னா ஈகோலி மாதிரியான பாக்டீரியாக்கள் உருவாகும். நன்றாக சமைக்காமல் இருந்தால் அந்த பாக்டீரியாக்கள் அப்படியே தங்கிவிடும். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தேவைப்படும் போது கோழி இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கே காலி பண்ணுவது ரொம்பவே நல்லது. ஆறாவது முட்டை. சாதாரணமாக செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு முட்டை அலர்ஜி. அப்படி இருக்கிற நிலையில புரதச்சத்துக்கள் நிறைந்த முட்டையை வேக வச்சோ பொரிச்சோ அவை மீதம் இருக்கும்போது மீண்டும் சூடுபடுத்தினால் அதில் உள்ள நைட்ரஜன் தீங்கு விளைவிக்கும் நச்சை வெளியேற்றும். இதனால செரிமான கோளாறு அதிகமாவதோடு வயிற்று கோளாறும் ஏற்படும். அதனால முட்டையை எப்போதும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. நம்பர் 7 காளான். அப்போதே சமைச்சு உடனே சாப்பிடக்கூடிய பொருள்ல காளானும் ஒன்று. காளான்ல புரதச்சத்து அதிகம் இருக்குது. அதை முழுசா நம்மளுக்கு கிடைக்கணும்னா சமைச்ச உடனே சாப்பிடணும். இதை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும்பொழுது செரிமான கோளாறு ஏற்படுவதோடு வயிற்று உபாதைகளும் உண்டாகும். காளானை ஃப்ரிட்ஜில் வச்சு சமைப்பவர்கள் 2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். நம்பர் 8 பீட்ரூட். காய்கறி வகையிலே பீட்ரூட்டுக்கு இரும்பு சத்து, வைட்டமின் B12, ஃபோலைட் சத்துக்கள் அதிகம் இருக்குது. இரத்த அணுக்களின் அளவு சீராக இருக்க பீட்ரூட் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளணும். பீட்ரூட்டை சமைத்து மீண்டும் சூடு பண்ணும்போது அதில் இருக்கும் நைட்ரிக் ஆக்சைடு நஞ்சை வெளிப்படுத்துது. இதனால தான் காய்கறிகளில் பீட்ரூட்டை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 9 காபி மற்றும் டீ. வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மொத்தமாக டீயை காப்பியை போட்டுட்டு தேவைப்படுற நேரத்தில் சூடு பண்ணி கொடுக்குற பழக்கம் தான் இங்கே அதிகம். இதனால சுவை மாறுவதோடு மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கையும் உண்டாக்கும். இதற்கு பதிலாக பாலையும் டிகாஷனையும் தனித்தனியாக வச்சு வேண்டிய போது சூடு பண்ணி கலக்கி கொடுக்கலாம். பொதுவாக உணவை அவ்வப்போது சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. குறிப்பாக இப்போ நம்ம பார்த்த உணவை எப்பயுமே சூடு பண்ணி சாப்பிடவே கூடாது. இனி சமைக்கிற போது இதையும் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.